தாமிரபரணி ஆறு குறித்தும் மழை வெள்ளத்தால் லாரிகள் வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதையும் நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாம தூத்துக்குடி மாவட்டம் தாதன்குளம் அருகே வெள்ளத்துல தண்டவாளம் அடிச்சுட்டு போயிருக்கு. இதனால ரயில்ல அங்க ஏராளமான பயணிகள் சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு 500 பேர் வரைக்குமே சிக்கி இருப்பதாக சொல்லப்படுது. அவங்க இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அவர்களுடைய நிலை தற்போது என்னங்கிறத பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளில் நீர் புகுந்துள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை எழும்பூருக்கு நேற்று இரவு புறப்பட்ட விரைவு ரயில் தாதன்குளம் அருகே வந்தபோது வெள்ளப்பெருக்கினால் தண்டவாளம் அடித்துச் செல்லப்பட்டது. ரயிலின் முன்புறம் மற்றும் பின்புறத்தில் உள்ள தண்டவாளம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் இரவிலிருந்து ரயில் நகர முடியாமல் தாதன்குளம் அருகே நின்று கொண்டிருக்கிறது. இந்த ரயிலில் 800க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்த நிலையில் 300 பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஒரு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 500 பயணிகள் இதுவரை மீட்கப்படாததால் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெற முடியாமல் அவர்கள் தவித்து வருகின்றனர். ரயிலில் சிக்கியுள்ளவர்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அந்த பகுதிக்கு விரைந்துள்ளனர்.